நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எவ்வளவு ஆச்சு? வெறும் 5 நாணயங்கள் கொடுங்க போதும். குறைவா சொல்றீங்க? வரியை தள்ளுபடி பண்ணதுல எல்லா பொருட்களும் விலை குறைஞ்சிருச்சு. எல்லா புகழும் புது மகாராஜாவுக்கு தான். இத புடிங்க. நீ ஒத்துக்கோ இல்ல ஒத்துக்காம கூட போ, நம்ம புது மகாராஜா நல்லது மட்டும் தான் பண்ணுவாரு. ஒன்னு சொல்லு, முன்னாள் மகாராஜா மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? இங்க பாருப்பா, இந்த புது மகாராஜா நிச்சயமா விஜயநகரத்துக்கு பொற்கால ஆட்சியை வழங்குவாரு. ராமராஜ்யம் பிறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா சொல்றீங்க மாமா. விலைவாசி இப்ப தானாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. பழைய மகாராஜா இருந்த வரைக்கும் இப்படி விலை குறைஞ்சதே கிடையாது. 2 பேரும் சொல்றதும் சரிதான். நல்ல வேலையா நமக்கு புது மகாராஜா கிடைச்சிட்டாரு. பண்டிதர் ராமா அவர்கள் வாழ்க. அரசவையில ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. மகாராஜா உங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு பண்டிதரே. இப்பவா? ஆனா அரசவை நேரம் தான் முடிஞ்சிடுச்சு. புது மகாராஜா விஜயநகரத்தை ராமராஜ்யமா மாத்த நினைக்கிறாரு. அதனால யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் மகாராஜாவை புகாரோட வந்து அரசவையில சந்திக்கலாம். அந்த நேரத்திலே அரசவையை கூட்டி அதுக்கான தீர்வையும் வழங்குவாரு. இவர் தாங்க மக்கள் விரும்புற ராமராஜ்யம் வழங்குற மகாராஜா. மகாராஜா கை காலா, மகாராஜா கை காலா. இந்த பொருளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. நான் அரசவைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மகாராஜா கை காலா, மகாராஜா கை காலா. சுவாமி, இங்க பாரு, கொசு பறந்துருச்சு பறந்துருச்சு. அரண்மனையில ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு நான் இங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. இங்க பாரு கொசு. இந்தாங்க தண்ணி குடிங்க. இதோட 10 தடவை எனக்கு தண்ணி கொடுத்துட்டீங்க. இன்னும் எத்தனை தடவை எனக்கு தண்ணி கொடுப்பீங்க? நீங்க இங்க விருந்தினருங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. நீங்க நீங்க எவ்வளவு இடம் இருக்கீங்க? என்ன? இல்ல, அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன சமைச்சாலும் சரி. இல்ல, நீங்க மகாராணி. உங்களோட மாலை என்ன? உங்களோட கழுத்துல இருக்க இந்த நகை எப்படி மின்னுதோ அதே மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும். நீங்க போட்டிருக்க இந்த ஆடையும் நகையும் மாதிரி தான் கூட்டும் பொரியலும் செய்யட்டுமா? நீங்க என்ன சமைச்சாலும் நான் அதை சாப்பிடுறேன். சரியா? முதல்ல இந்த கொசுவுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? வளையல் நல்லா இருக்கே. என்ன? இல்ல, சாம்பிராணி போக போடுறேன். சாம்பிராணி போட்டா கொசுவெல்லாம் பறந்துரும். சரி, உங்களுக்கு எது சரின்னு படுதோ செய்யுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இப்ப உங்க முன்னாடி நிக்கிறது வெறும் மந்திரியார் இல்ல, நான் இப்ப விஜயநகரத்தோட மகாராஜா. வணக்கம் மகாராஜா. மன்னிக்கணும், உங்களை போய் நான் மறப்பனா? நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. மக்களுடைய வரியை தள்ளுபடி பண்ணிட்டீங்களே. என்னங்க பண்றது? மக்களோட நன்மையை மட்டும்தான் நான் விரும்புறேன். இன்னைக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மகாராஜா. ஏன்னா விஜயநகரத்துக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த மகாராஜா மக்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறவரு. நாம இப்ப எதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். உண்மை என்னன்னா, நீங்க விஜயநகரத்துக்கு எப்பவும் நன்மையை செய்ய மாட்டீங்க. நீங்க சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் என்ன தவிர வேற யாருக்கும் நன்மை செய்யவே மாட்டேன். நான் என்னோட நன்மையை விரும்பினேன்.
அதனால இந்த விஜயநகரத்தையே நான் சொந்தமாக்கிட்டேன். மந்திரியா இருந்து இப்ப மகாராஜாவா மாறிட்டேன். ஆனா இன்னும் எவ்வளவு நாள்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மகாராஜா திரும்ப வருவாரு. அப்ப நீங்க அரச பதவியை கொடுத்தே ஆகணுமே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இரவுல மட்டும்தான் நாம அதிகமா கனவு காண்றோம். ஏன் தெரியுமா? ஏன்னா விடிஞ்சதுமே நாம் அந்த கனவை மறந்துடணும். பகல் கனவு காண்றத நீங்க விட்டுருங்க. இனிமே இந்த அரச பதவியை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. விஜயநகரத்து மக்களை எல்லாம் நான் மந்திரம் போட்டு மயக்குவேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டு மக்களே சொல்லுவாங்க, எங்களுக்கு வேற எந்த மகாராஜாவும் தேவையில்லைன்னு. நானே போதும்பாங்க. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பார்த்துக்கிட்டே இருங்க. மக்கள் மத்தியில பாலாவோட பேரை நான் மொத்தமா கெடுத்துருவேன். அவனை மகாராஜாவா மட்டும் இல்ல, அவனை யாரும் சாதாரண ஒரு வாயிற்காவல்னா கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க. அப்புறம் ஒன்னு சொல்லணும், உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ராத்திரியில தான் கனவு காணணும்னு சொன்னீங்கல்ல? பகல் கனவு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்களே கனவு கண்ட எப்படி? நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க, ஆனா விஜயநகரத்துடைய அரசாட்சி மகாராஜாவுடைய கைக்கு திரும்ப போகும். அப்புறம் நீங்களே உங்க கையால இந்த அரசாட்சியை திரும்ப கொடுப்பீங்க. இது என்னுடைய வாக்கு. மகாராஜா மகாராஜா. ஆமா, நீங்களா யாரு? மகாராஜா, சூழ்ச்சி சதின்னு அரசவைக்கு ஒரு புகார் வந்திருக்குல்ல, கொஞ்ச நேரத்துல தீர்ப்பு சொல்ல போறீங்களா? அந்த புகாரை நாங்க தான் கொடுத்திருக்கோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா நிச்சயம் உங்களுக்கு நீதி வழங்குவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாம இப்ப அரசவை முறையிட ஆரம்பிக்கலாமா? மகாராஜா, இவர்தான் அந்த பண்டிதர். இவர்தான் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சியை பண்ணது. மகாராஜா, இவர் எங்க கிட்ட செல்வத்தை வாங்கிட்டு யாகம் பண்ணாரு. இவரு அந்த யாகம் மூலமா எங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாரு. ஆனா எங்களுடைய எந்த ஆசையும் நிறைவேறவே இல்லை. குருஜி, எங்களுக்கு தெளிவா தெரியுது. என்ன தெரியுது? தெளிவா தெரியுது. உங்களுடைய எதிர்காலம் புரியல. அட, அதாவது குருஜி, இங்க இருக்கிற எல்லாருக்குமே இதோ இவருதான் குற்றவாளியா தெரியுறாரு. ஆனா எங்களோட கண்ணுக்கு நீங்க தான் குற்றவாளியா தெரியுறீங்க. அது உண்மைதானா குருஜி? நீங்க இப்படிதானே மகாராஜாவுக்காக பொய்யான யாகங்கள் பண்ணுவீங்க? அமைதியா இருங்கடா. இல்லன்னா உங்க 2 பெரிய யாக குண்டத்துல தள்ளி எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். மகாராஜா, இவங்களுக்காக நான் யாகம் பண்ணது உண்மைதான். ஆனா இவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற கண்டிப்பா கொஞ்ச நாள் தேவைப்படும். அதுக்குள்ள மாற்றங்கள் எப்படி நடக்கும் சொல்லுங்க? அப்படியா? நீங்க எங்க கிட்ட 10 நாள்ல எல்லாமே நிறைவேறன்னு சொன்னீங்கல்ல, ஆனா 1 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே. மகாராஜா, இந்த போலி சாமியார் எங்களை ஏமாத்திட்டாரு. இவரோட சதிக்கான தண்டனைய கொடுத்தாகணும். அது எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? ஏன் தண்டனை கொடுக்கணும்? இவரு ஒரு மகா ஞானிங்க, ஒரு பண்டிதர். இவரு யாகம் செஞ்சிருக்காரு. மாற்றங்கள் ஏற்பட கொஞ்ச காலம் ஆகதானே செய்யும். அதுக்காக உடனே இவருக்கு நாம தண்டனை கொடுத்துட முடியுமா? தண்டனை கொடுத்துதான் ஆகணும் ராஜகுருவே. எங்க கிட்ட இருந்து 500 தங்க நாணயங்களை இந்த பண்டிதர் யாகத்துக்காக வாங்கியிருக்கார் குருவே. என்னது 500 தங்க நாணயங்களா? இந்த நம்பிக்கைக்கு நடுவில் தங்க நாணயம் எங்க வந்துச்சு? குருவே, மூட நம்பிக்கையை பயன்படுத்தி ஒருத்தரை ஏமாத்துறத நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. நீங்க புரியாம பேசாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த தர்மம், கர்மம், ஞானம், யாகம், பரிகாரம், இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட எனக்கு ஞானம் அதிகம். அப்ப உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே, யாரு உண்மையான பண்டிதர் யார் போலின்னு தெரியாதா? அப்படின்னா நான் பொய் சொல்றேன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க என் ஞானத்தை, என்னோட அனுபவத்தை கேள்விக்குள்ளாக்குறீங்களா? இல்ல குருவே, நான் உங்களை எச்சரிக்கை பண்றேன். இந்த மாதிரி போலியான பண்டிதருக்கு ஆதரவா பேசுறத விட்டுருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவர் ஒரு போலி பண்டிதர்னு இன்னும் நிரூபணமாகல. ஆகலன்னா என்ன, சீக்கிரமாவே ஆயிடும். மகாராஜா,
நீங்களாம் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இவர் மேல எப்படி இவ்ளோ நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா ஒரு யாகத்துக்காக 500 தங்க நாணயங்களை எப்படி கொடுத்தீங்க? ஏன்னா இவர் எங்க எல்லாரையுமே நாங்க யாருன்னு தெரியாமையே எங்க பேரை சொல்லி அழைச்சாரு பண்டிதரே. அட, இவர் என்னுடைய அப்பா பேரை கூட சரியா சொல்லிட்டாருங்க. அதனாலதான் நாங்க நம்பணும். இல்லைன்னா இவரை நம்பியிருப்போமா? ஆமா மகாராஜா, இப்படி சொன்னா எப்படி நம்பாம இருக்கிறது? இவர் பெரிய ஞானி பண்டிதர்னு நாங்க நம்பணும். பாத்தீங்களா, இவங்களோட வாயாலேயே பண்டிதர் எவ்வளவு பெரிய மகான்னு சொல்றாங்க. அப்புறம் அவரையே குற்றவாளியாக்கி சபையில கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பண்டிதர் மேல எந்த விசாரணை நடக்கவே கூடாது. ஏன்னா இவர் ரொம்ப நல்லவரு. சரியா சொன்னீங்க தத்தாச்சாரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பிரச்சனையை இதுக்கு மேல விசாரிக்க வேண்டாம். பல வருஷங்களுக்கு அப்புறமா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதிராக என்னோட வாதத்தை ஏத்திருக்காங்க. இனிமே மகாராஜா கைகாலாவோட ஆட்சியில நான் இழந்த பெருமை எல்லாத்தையும் மீட்டெடுப்பேன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா நான் இவர்கிட்ட இன்னும் சில கேள்விகளை கேட்க விரும்புறேனே. அதுக்கப்புறம் இவங்க நாம மகாராஜா கைகாலாவுடைய அரசவைக்கு போயும் நீதி கிடைக்கலன்னு நினைப்பாங்க. சரி, கேள்வியை கேளுங்க. ரொம்ப நன்றி. நீங்க என் கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நீங்க 4 பேரும் இந்த பண்டிதரை இதுக்கு முன்னாடி எப்பவாவது எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்களா? இல்ல சந்திச்சதில்ல. மகாராஜா, இந்த பிரச்சனையை தீவிரமா விசாரிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும். என்ன தீவிரமா ஆழமா விசாரிக்க போறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? தெளிந்த நீரோடை மாதிரி பிரச்சனை தெளிவா தெரியுது. இதுல ஆழத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க, அப்புறம் பண்டிதர் நிரபராதி. குருவே, இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் குற்றவாளி யாரு நிரபராதின்னு தெரிஞ்சிட போகுது. மகாராஜா, இது உங்க அரசவையோட நீதி நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயம். மகாராஜா, இதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். சரி பண்டிதரே, உங்களுக்கு அவகாசம் தரேன். ஒரு பொழுதுக்கு அப்புறமா அரசவை மீண்டும் கூடும். சரி விடுங்க. மகாராஜாவே அவகாசம் கொடுத்துட்டாருல, நானும் அவகாசம் கொடுக்கறேன். அரசவை விசாரணை திரும்பவும் ஆரம்பிக்கலாம். பண்டிதரே, இந்த காலத்துல எல்லாம் இப்படி முக்காலத்தையும் தெரிஞ்சிருக்கிறது, எதிர்காலத்தை பத்தி உரைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நான் கொடுத்து வச்சவன். உங்களை நான் என் கண்ணால பார்த்து பெருமை அடைஞ்சிட்டேன். நீங்க இவங்க எல்லாரையும் பார்த்ததுமே இவங்க பேர் என்ன, இவங்க பூர்வீகம் என்ன, இவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆமா எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆஹா, அப்படின்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நிச்சயமா, நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். தெரிஞ்சிருக்கு மகாராஜா. ஆஹா, அப்படின்னா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. அதாவது தென்னாலி கிராமத்துல என் சின்ன வயசு எப்படி இருந்திருக்கும், என் அம்மா அப்பாவை பத்தி சொல்லுங்களேன். நிச்சயமா, உங்களுடைய தாயார் ஒரு தர்ம சிந்தனை உடைய சிறந்த பெண்மணி. அப்புறம் உங்களுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஞானி, மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா வாழ்றவர். அவருக்கு ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. ஆனா இப்படி எல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம். நீங்க எனக்கு தெளிவா சொல்லுங்க, நான் படிச்சது எங்க? அது குருகுலத்திலயா இல்ல என் வீட்லயா? அப்புறம் என்னுடைய முதல் குருவோட பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யோசிக்கிறாரு மகாராஜா. அற்புதம், என்னால நம்ப முடியல. உங்களுடைய எதிர்கால வானத்துல ரகசிய மேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன? என்னோட எதிர்கால வானத்துல ரகசிய மேகங்கள் சூழ்ந்து இருக்கா? இங்க பாருங்க. ஆனா மகாராஜாவுடைய எதிர்காலத்துல எந்த மேகமும் இல்லல்ல. சரி, இப்ப நீங்க எனக்கு சரியா சொல்லுங்க, இன்னைக்கு மகாராஜா என்ன சாப்பிட்டாருன்னு சொல்லுங்க. போதும்.
என்ன மாதிரி ஒரு முக்காலமும் அறிஞ்ச ஞானி கிட்ட என்னுடைய ஞானத்தையும் அறிவையும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறீங்களா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இனிமே என்னால இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன பண்டிதரே, நீங்க இங்க இருந்து கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க எதிர்காலத்தை பத்தியாவது சொல்லிட்டு போங்க. இல்லனா நான் சொல்லவா? இந்த ஆளு உண்மையிலேயே போலி பண்டிதரா? என்ன மன்னிக்கணும் மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பை நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். எனக்கு கருணை காட்டுங்க மகாராஜா. இனிமே நான் எப்பையும் யாரையும் நிச்சயமா ஏமாத்தவே மாட்டேன். இந்த ஆளு மன்னிப்பு கேக்குறானே, எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு எதுவுமே புரியவே இல்லையே. இல்ல, எனக்கு புரியுது. பண்டிதர் தன்னோட குற்றத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா ஏன், அது எப்படி? அப்புறம் இங்க குண்டப்பாவோட வந்திருக்கிற அந்த நபர் யாரு? மகாராஜா, மகாராஜா நீங்க எல்லாரும் இந்த 4 பேருடைய கைகளை பாருங்க. கவனமா பாருங்க மகாராஜா. இந்த 4 பேருடைய கையிலையும் ஒரே மாதிரி கயிறு கட்டி இருக்காங்க. அப்புறம் இந்த 4 பேரும் ஒரே ஆளுக்கு எதிராக தான் புகார் சொல்லியிருக்காங்க. அவர் தான் இந்த 4 பேரையும் ஏமாத்துனது. அதனாலதான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டேன் மகாராஜா. அந்த கால அவகாசத்துல இவங்க 4 பேர்கிட்டையும் கேட்டேன். ஆமா, நீங்க 4 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா? இல்ல, எங்களுக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது. அப்புறம் நீங்க 4 பேரும் எப்படி ஒரே மாதிரி கயிறு கட்டி இருக்கீங்க? இதுவா? இது சித்தேஸ்வரர் பாபாவோட கோயிலோட கயிறு. நாங்க 4 பேருமே ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். அப்புறம் தான் என்னுடைய மூளையில ஒரு திட்டம் உதிச்சுது. இந்த சதியோட ரகசியம் ஆசிரம சம்பந்தப்பட்டதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் குண்டப்பா கிட்ட சில வீரர்கள் கூட அப்பவே ஆசிரமம் போக சொல்லி சொன்னேன். அப்புறம் இவங்க அங்க போறதுக்குள்ள நான் அங்க போயிட்டேன். மகாராஜா, சித்தேஸ்வரர் பாபா ரொம்ப ரொம்ப புனிதமானவர். அவருடைய 15 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் மக்களுடைய நன்மைக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர். அவருக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்க வாய்ப்பே இல்லை. நாங்க போனப்ப அங்க என்ன பார்த்தேன்னு தெரியுமா? பாபா ஆசிரமத்துல தனியா தான் இருக்காரு. அந்த ஆசிரமம் பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு. அங்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் ஆசிரமத்திலையும் கோவில்லையும் தூய்மை வேலை செய்யறாங்க. அப்ப நான் அந்த ஆளுடைய மனைவியை சந்திச்சேன். அப்ப நாங்க பார்த்தேன், சாதாரண தூய்மை பணி செய்யற ஒரு ஆளோட மனைவியுடைய கழுத்துலையும் கையிலையும் அவ்வளவு நகைகள் இருந்தது. எப்படி? இத பத்தி நான் அந்த நபர்கிட்ட கேட்டதும் அவரு ஆடி போயிட்டாரு, பயந்தே போயிட்டாரு. அவர் உடனே அங்கிருந்து என்ன கிளம்ப சொன்னாரு. இங்க இருந்து உடனே கிளம்புங்க, நாங்க எதையும் சொல்ல விரும்பல. அதே நேரம் குண்டப்பா வீரர்களோட அங்க வந்துட்டான். அப்புறம் நாங்க உடனே அவரை மிரட்டினதுமே எல்லா உண்மைகளையும் எல்லா கதைகளையும் அவர் சொல்லிட்டாரு. மகாராஜா, அந்த நபர் உங்க முன்னாடி நிக்கிறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. குற்றவாளி அந்த நபர் கிடையாது, இந்த போலி பண்டிதர் தானே? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க தெளிவா விளக்கி சொல்லுங்க. இந்த பண்டிதர் மக்களோட கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலத்தை பத்தி எல்லாம் எப்படி சரியா சொல்றாரு? நான் சொல்றேன் குருவே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மகாராஜா, சித்தேஸ்வரர் பாபா ஆசிரமத்துல ஒரு பழக்கம் இருக்கு. அங்க நீங்க உங்க ஆசைகள், உங்க எதிர்பார்ப்புகள், அப்புறம் உங்க குடும்பத்துடைய பிரச்சனைகளை பத்தி முழு விவரத்தோட ஒரு மடல் எழுதி அங்க வச்சிரணும்.
அப்படி வைக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி தான் இவங்க 4 பேரும் அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தியும் குடும்பத்தோட முழு விவரங்களை அங்க எழுதி வச்சாங்க. அத இந்த ஆள் அதை எடுத்துட்டு வந்துருவான். அத அவன் மாமா கிட்ட கொடுத்துருவான். இவனுடைய மாமா இப்போ ஒரு பண்டிதருடைய வடிவத்துல உங்க முன்னாடி நிக்கிறாரு. அந்த மடல்களை படிச்சுட்டு இவங்கள பத்தின எல்லா விவரங்களையும் இவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்காரு. அப்படின்னா இவர் பண்டிதரே இல்லையா? இல்ல, இவர் சரியான ஒரு சூழ்ச்சிக்காரர். இந்த மாதிரி சூழ்ச்சி பண்றவங்களுக்கு தர்மனா என்னன்னே தெரியாது, மனசாட்சியும் இருக்காது. மகாராஜா, இதோ இந்த நபரை நம்ம ஏற்கனவே 2 முறை திருட்டு வழக்குல கைது பண்ணிருக்கோம். பாத்தீங்களா மகாராஜா, இப்போ இந்த ஆள் ஒரு திருடனும் நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் மாட்டிக்கிட்டாரு. ஒரு பழமொழி இருக்கு மகாராஜா, பல நாள் திருட ஒரு நாள் நிச்சயம் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ண, பண்டிதர் ராமகிருஷ்ண, பண்டிதர் ராமகிருஷ்ண, பண்டிதர் ராமகிருஷ்ண. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அருமை. வீரர்களே, இந்த சூழ்ச்சிக்காரங்களை இழுத்துக்கிட்டு போய் சிறையில் அடைங்க. மகாராஜா, மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ண, பண்டிதர் ராமகிருஷ்ண, பண்டிதர் ராமகிருஷ்ண. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா திரும்பவும் பேர் வாங்கிட்டானே. கை காலா உன்னை நீ எவ்வளவுதான் திறமையானவனா காட்டிக்கிட்டாலும் நிச்சயமா உன்னுடைய சூழ்ச்சிக்காகவும் திருட்டுத்தனத்துக்காகவும் ஒரு நாள் நிச்சயமா இந்த சபையில நீ மாட்டுவ. பல நாள் திருடன் ஒரு நாள் நிச்சயம் அகப்படுவான். ஒரு நாள் உன்னுடைய திருட்டுத்தனத்தை நான் மக்கள் முன்னாடி வெளிப்படுத்திட்டேனா அதுக்கப்புறம் இந்த மக்கள் உன்னை அடிச்சே இந்த அரச பதவியில இருந்து துரத்திடுவாங்க. அப்பா, ஏன் கவலையா இருக்கீங்க? நீங்க கவலையா இருக்கிறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்குது. கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற? அரண்மனையோட சுகமான வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு. ஆனா இங்கேயும் மகிழ்ச்சியா தானே இருக்கும். உனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும், ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வாழ்ந்திருக்கிற. ஆனா நான் இப்படியெல்லாம் வாழ்ந்ததே இல்லை. இங்க ராஜ நர்த்தகி கூட இல்லை. ஆடி என்ன மகிழ்ச்சி படுத்துறதுக்கு இந்த இடத்துல எந்த பாடகரும் இல்லை. இருந்திருந்தா பாட்டு பாடி என்ன காலையில எழுப்பி விடுவாங்க. இந்த பண்டித ராமகிருஷ்ணரால பாடவும் முடியாது, நல்லா ஆடவும் முடியாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ராஜ நர்த்தகியையும் பாடகரையும் என் கூடவே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படி கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா பொழுது போயிருந்திருக்கும். நானும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். மகாராஜா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படியே உங்க கூட ராஜ நர்த்தகியையும் பாடகர்களையும் இங்க கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பொழுது போயிருக்கும் தான். ஆனா விஜயநகரத்து மக்களுடைய பார்வையில உங்க மரியாதையை நீங்க இழந்திருப்பீங்க. என்ன ஏன்? நீங்க இங்க பிராயச்சித்தம் பண்ண வந்திருக்கீங்க. நான் அடிக்கடி மறந்தே போயிடுறேன். ஐயோ பல்லி! ஐயோ ஐயோ பல்லி! மகாராஜா, என்னாச்சு? ஐயோ நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் நில்லுங்க. அப்பா, அட மகாராஜா. அப்பா, மகாராஜா என்னதான் ஆச்சு? அப்பா என்னாச்சுப்பா? ஒருவேளை என்ன பல்லி கடிச்சிருந்தா நான் இறந்திருப்பேனா? அப்பா பயப்படாதீங்கப்பா, பல்லி ஒண்ணும் பண்ணாது. ஆமா மகாராஜா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்ன ஆச்சு? ஐயோ பல்லி இருக்குமா? பல்லி இங்க பல்லி இருக்கிற விஷயத்தை நீங்க ஏன் எங்கள்கிட்ட முதல்ல சொல்லவே இல்ல? எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்க கிட்ட மறைச்சிருக்கீங்க. பல்லி இது நல்ல சகுனம் தான். அதாவது பல்லி நம்ம மேல விழுந்துச்சுன்னா நம்மளோட எதிர்காலமே பிரகாசம் ஆயிடுமா. என்ன? அது என்னன்னா உங்களோட நல்ல காலம் சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது. உண்மையாவா? ஆமா, வாங்க, உணவு தயாரா இருக்கு.
ஆனா பண்டித ராமகிருஷ்ணர் அவரு அரசவையில இருந்து வந்துருவாரு. வாங்க, நீங்க வாங்க. சரி வா சுவாமி. வாங்க வாங்க மகாராஜா, வாங்க மகாராணி, வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இங்கயா? இங்க வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணரே. மகாராஜா, உங்க யாருக்கும் இந்த வீட்ல எந்த அசௌகரியமும் இல்லைன்னு நான் நம்புறேன். பண்டித ராமகிருஷ்ணரே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எங்களுக்கு எந்த அசௌகரியமும் இல்ல. அப்போ உட்காருங்க. வாங்க மகாராஜா, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க மகாராஜா. முதல்ல சாப்பிடுங்க. எவ்வளவு அழகான நகைங்க. என் மேல மட்டும் இவங்களுக்கு அன்பு அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் நகைகளை எனக்கு பரிசா கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் எப்பவும் அரண்மனையில நல்ல சுவையான உணவை சாப்பிட்டிருப்பீங்கல்ல. என்னால உங்களுக்கு பெரிய விருந்தெல்லாம் செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு 15 வகையான உணவுகளை சமைச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க? இட்லி பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் ரவை இட்லி, மசாலா இட்லி, கீரை இட்லி, பயிறு இட்லி. அதுக்கப்புறம் இது போதும் போதும். எவ்வளவு இட்லி? ஆனா இங்க வெறும் இட்லி மட்டும்தான் இருக்கு. ஆனா பல வகையான இட்லி ஆச்சே. சாப்பாடு எங்க மகாராணி? மகாராஜாவோட முகத்தை பார்த்தா இவருக்கு சாப்பாடு கண்டிப்பா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரதா, உனக்கு நிச்சயமா பரிசு கிடைக்க போறது இல்ல. ஆஹா, நீங்க ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்க சாரதா தேவி. பண்டித ராமகிருஷ்ணரே. மகாராஜா, என்னுடைய பாதுகாப்புக்காக என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நீங்க ஆனந்தமா உங்களுடைய அறையிலேயே இருங்க. உங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிரமாதமா பண்ணிருக்கேன். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய அறை கதவை நாங்க 3 தடவை தட்டாத வரைக்கும் நீங்க கதவை திறக்கவே கூடாது. இதுதான் முக்கியமான பாதுகாப்பு விஷயம். ஆமா, இதெல்லாம் ஒரு ஏற்பாடா? நான் கேட்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த வீட்டை சுத்தி வீரர்கள் ஆயுதங்களோட நிக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க மகாராஜா, 4 பக்கமும் வீரர்கள் இருக்காங்க. அப்புறம் குண்டப்பாவும் காவலுக்கு போயிருக்காரு. அந்த பாஸ்கரங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் கிட்ட சொல்லி எங்க அறைக்கு முன்னாடி ராத்திரி முழுக்க காவல் நிக்க சொல்லுங்க. சரி மகாராஜா, கண்டிப்பா அவனையும் நான் காவல் காக்க சொல்றேன். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. அதாவது உங்க அறை கதவை நாங்க 3 தடவை தட்டாத வரைக்கும் நீங்க கதவை திறக்கவே கூடாது. வாங்க மகாராஜா. மகாராஜா, இது தூக்கத்துக்கான கலைம்பு. இத பூசிக்கிட்டு தூங்குனீங்கன்னா கொசு உங்க பக்கத்திலேயே வராது. கொசு? நன்றி மகாராணி. இத புடிங்க. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. என்ன மகாராஜா, இது நீங்க கதவை திறந்துட்டீங்க? நீங்க கதவை தட்டினீங்க, நான் வந்து திறந்துட்டேன். இல்ல மகாராஜா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கதவை 3 தடவை தட்டாத வரைக்கும் நீங்க கதவை திறக்கவே கூடாது. இப்பதானே நீங்க வெளியில போனீங்க, அதுக்குள்ள யாரு உள்ள வந்துருவா? நீங்களே சொல்லுங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் மகாராஜா. நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அறை கதவை நாங்க 3 தடவை தட்டாத வரைக்கும் நீங்க என்ன ஆனாலும் கதவை திறக்கவே கூடாது. திறக்க மாட்டீங்கல்ல? மாட்டேன். போயிட்டு வரேன். பாருங்க சாரதம்மா, ராஜாவை நல்லா பாத்துக்கோங்க. நான் அரண்மனைக்கு போயிட்டு வரேன். நான் குண்டப்பா சித்தப்பா கிட்ட காவல் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். ஆனா இந்நேரத்துக்கு நீ எதுக்கு போற? அரண்மனைக்கு போகலன்னா கை காலவை எப்படி கண்காணிக்க முடியும்? ஒருவேளை அவன் இன்னும் பெரிய சதி திட்டத்தை தீட்டலாம்ல.
இளவரசி அமரப்பள்ளி அவர்களே, நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? இந்த நீர்ல நிலாவோட பிம்பம் தெரியுது. இத சந்திர பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை பண்றவங்களோட எல்லா ஆசையும் நிறைவேறும். என்கிட்ட அந்த தட்டை கொடுத்துட்டு கிளம்புங்க, நான் பூஜை பண்ணிட்டு வரேன். ஐயோ பாஸ்கர், நீங்க மேல இருந்து எப்படி கீழே விழுந்தீங்க? நான் மேலே ஏறி போலான்னு முயற்சி பண்ணேன், கை வழிக்கடிச்சு கீழே விழுந்துட்டேன். மேல ஏறி போக முயற்சி பண்ணாரா? ஆனா அங்க என்னோட அறை தானே இருக்கு. பாஸ்கர், உண்மையை சொல்லுங்க, நீங்க எதுக்கு மேல ஏறி போக பாத்தீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. அது வந்து நான் என்ன வந்து போயின்னு சொல்றீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. மேல நீங்க எங்க போக இருந்தீங்க? என்னோட அறைக்கு தான் போயிருப்பாரு, அதான் சொல்ல வெக்கப்படுறாரு போல. பாஸ்கர், என்கிட்ட சொல்லுங்க, ஏன் சொல்லாம தாமதிக்கிறீங்க? சொல்லதான் வர. ஆனா ஆனா என்ன ஆனா? அது நான் மகாராஜா கை காலவுடைய அறைக்கு போயிட்டு இருந்தேன். அப்படின்னா இவர் எனக்காக வரல, அப்பாவுக்காக தான் வந்திருக்காரு. என்னோட அப்பாவோட அறைக்கு போக இருந்தீங்களா? பதில் சொல்லுங்க. கண்காணிக்கதா? அமரப்பள்ளி, உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்ப அரசர் மேலேயே தாக்குதல் நடக்குது. அதான் நான் ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு பாக்கிறதுக்காக மேல போனேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்லா இருக்கான்னு பாக்கணும்ல. ஓஹோ, ஓ அப்படியா? நீங்க ரொம்பவே நல்ல விஷயம் பண்றீங்க. எல்லா திறமையான இளைஞர்களும் இப்படிதான் பண்ணணும், சரியா? ஆனா எதுக்காக கோவமா பாக்குறீங்க? நான் உங்க அப்பாவுடைய பாதுகாப்புக்காக தானே வந்திருக்கேன், அதனால நீங்க சந்தோஷமா? என்ன பார்த்தா கோவமா தெரியுதா? என் முகத்தை பார்த்தா கோவமா இருக்க மாதிரி இருக்கா என்ன? ஒழுங்கா சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாருங்க. ஆமா, பார்த்தாலே தெரியுது, அதனாலதான் கேக்குறேன். கண்கள்ல நெருப்பு தெரியுது, நாக்குல கோவம் கொப்பளிக்குது. இப்படி யாரு மகிழ்ச்சியா இருப்பாங்க? எதுக்காக இப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்க? சந்தோஷமா எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா? அது சரி, நான் சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நீங்க எப்பவும் உங்களோட வேலையில மட்டும் தான் குறியா இருக்கீங்க. சரியான ஆளுதான் நீங்க. இவளுக்கு என்னாச்சு? அரசருடைய அறையில இருந்து யாரு போறாங்க? ரொம்ப வேகமா வேற ஓடுறாங்களே. ஆனா போறத பார்த்தா கை கால மாதிரியே இருக்கு. சரியா 2000 இருக்குது, எழுதுங்க. என்னது? எனக்கே நீ கத்து கொடுக்கறியா? இதுல சரியா 2000 இருக்குது. ஆமா ஐயா, நானும் இதைத்தானே சொன்னேன். 2000 இருக்குதுன்னு தானே சொன்னேன். சரியா 2000 இருக்குது. திரும்ப திரும்ப ஏன் 900 இருக்குதுன்னு சொல்ற? 900ன்னு நான் சொல்லல, 2000. 2
ராத்திரி இந்த நேரத்துல நாட்டோட கைவிடப்பட்ட அதுவும் பல வருஷமா பூட்டி கிடக்குற இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்காரு? அடி வாங்கினா கூட திருந்த மாட்டியா? அப்படி நான் வாழானதான் உனக்கு புரிய வைக்கணும். நீ அப்படி யார்கிட்ட கணக்கு கத்துக்கிட்ட? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? 2000 தான் இருக்குது, 2000 தான் இருக்குது, 2000. ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. நகோஷ், ஒழுங்கா உன் காதை கொண்டு போய் வைத்தியர்கிட்ட காட்டு. அப்புறம் விஜயநகரத்துக்கு சேவை பண்ற அரைகுறை காது கூட இனி இல்லாம போயிடும். முன்ஷி, நெல் மூட்டைகளை இங்க நிரப்பிட்டியா இல்லையா? நிரப்பிட்டேன் மகாராஜா. நெல், அரிசி, தானியம் எல்லாத்தையும் நிரப்பிட்டேன். ரொம்ப அருமை மகாராஜா. ஆனா ஒரு சின்ன கேள்வி. நீங்க இங்க இந்த தானியங்களை எதுக்காக சேர்த்து வைக்கிறீங்க? ஒரு கையால தானம் பண்ணணும்னா இன்னொரு கையில செல்வம் நிறைய இருக்கணும். மக்கள் என்ன பாராட்டணுங்கிறதுக்காக நான் வரிய தள்ளுபடி பண்ணிட்டேன். ஆனா அரசாட்சி புரியறதுக்கு கஜானா நிரம்பி இருக்கணும்ல. வரியிலிருந்து வந்த செல்வம் இனி தானியத்திலிருந்து வரும், அதுவும் 2 மடங்கா. ஆனா இதை எல்லாமே எப்படி பண்ண போறோம் மகாராஜா? இந்த வருடம் அறுவடை சரியா இல்ல. விவசாயம் செழிக்காதனால தானிய பற்றாக்குறை ஏற்படும். அப்ப பெரிய பஞ்சம் வரும். அப்புறம் மக்கள்லாம் என்ன பாப்பாங்க? அப்ப நான் இங்க என்னோட கிடங்குல இருக்கிற தானியங்களை மக்களுக்கு கொடுப்பேன். இதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? எனக்கு இதுல மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். உணவுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதே தானியத்தை மக்கள் 3 மடங்கா 4 மடங்கா நமக்கு திருப்பி தந்தாகணும். வரியால கிடைச்ச செல்வத்தை விட பல மடங்கு செல்வத்தை இது மூலமா நாம சம்பாதிக்க முடியும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? ஆகா, அருமை மகாராஜா. என்ன ஒரு அருமையான திட்டம். மக்களோட எல்லா செல்வங்களும் நமக்கு வந்துரும். ஆகா, மக்கள் எல்லாரையும் எனக்கு ஆதரவாக்க நான் வரிகள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டேன். ஆனா நான் 2 கையால கொடுத்துட்டு என் 4 கையால திரும்பி வாங்கிப்பேன். நீங்க பண்ணிடுவீங்க. அட கடவுளே, அப்ப இதுதான் திட்டமா? இந்த ஆளை நான் திருடன் நினைச்சது சரிதான். மிகப்பெரிய திருடன் தான் இவன். ஆனா இந்த திருடனுடைய சதி திட்டத்தை நான் மக்கள் முன்னாடி வெளிப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் நாட்டு மக்களை கை காலாவ ஒரு வழி பண்ணிடுவாங்க. அடிக்காதீங்க சித்தப்பா, நான் தான் பாஸ்கர். ஐயோ பாஸ்கர், நீயா? மகாராஜாவை தாக்க தான் யாரோ வந்துட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன அடிச்சிட்டீங்களே. என்ன மன்னிச்சிடு பாஸ்கர். ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்க போயிட்டு வர? சொல்றேன் கேளுங்க. அந்த கைகாலா வரிய தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய சதி திட்டம் திட்டி இருக்கான். என்ன திட்டம் அது? என்ன இது? ஒரு கொசுவை அடிச்சு கொன்னா 10 கொசு வந்து நிக்குது. இப்படி இருந்தா எப்படி தூங்குறது? மகாராணி, உங்களால எப்படி தூங்க முடியுது? இதுக்காக தான் நான் அப்பவே சாமர வீசுறவனையும் நம்ம கூடவே கூட்டிட்டு வரலான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான். மகாராஜா, இப்படி ஒரு நிலைமையில தான் நாம இங்க வாழ போறோம்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, இதான் விஷயமா? இந்த வாய்ப்பை நம்ம இழந்துடக்கூடாது சித்தப்பா. நான் கை கால உடைய உண்மையான முகத்தை விஜயநகர மக்கள் முன்னாடி வெளிப்படுத்தியே ஆகணும். இதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நீங்க திரும்பவும் ஒரு தடவை மாறு வேடத்துல போய் ஆகணும். மாட்டிப்பனா? இந்த கிளி சொல்றது உண்மைதான். நீங்க இது வரைக்கும் எத்தனையோ தடவை மாறு வேஷத்துல அரசவைக்கு வந்திருக்கீங்க. ஆனா அரசவையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப நீங்க இல்லனா மாறு வேஷத்துல யாரு போவா? பாஸ்கர், நீ கவலைப்படாத. எனக்கு நம்பிக்கையான ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க உனக்கு நிச்சயமா உதவுவாங்க. நீ வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ.
அவர்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லி சாமர வீசுறவனை கூட்டிட்டு வர சொல்றேன். பண்டித ராமா, என்ன வாளா? நீங்க 2 பேரும் யாரு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மகாராணி, என்ன தாக்குறாங்க மகாராணி. பாரு, நான் விஜயநகரத்தோட மகாராஜா. நான் ஐயோ, என்ன விட்டுருங்க. கை கால இவர் உயிரை எடுக்க ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. இத்தோட மகாராஜாவோட ஆட்டம் முடிஞ்சது. நான் விஜயநகரத்தோட மகாராஜா, என்ன தாக்காதீங்க. எதுக்கு இப்ப இவன் என்ன தாக்குறதுக்கு வரா? தாக்குறாங்க பண்டித ராமகிருஷ்ணா. இது என்ன சத்தம்? மகாராஜா, மகாராணி, அங்க என்ன சத்தம்? மகாராஜா, மகாராணி, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? என்னாச்சு? எங்களை இவங்க தாக்குறாங்க. ஆஹா, தள்ளுங்க தள்ளுங்க, இப்படி வாங்க. தொற. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.